Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அனைவருக்கும் நன்றி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் ஓகே லெட் சி. இப்போது என்ன மே 2 2nd மே எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மணி ரிலேட்டடா என்ன Swords. Why? Let's see. Some heartbreak either. Why? So be careful. யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். ஓகே, நம்ப வேண்டாம். அதுவும் தேர்ட் பார்ட்டிஸ் யாராவது இருந்தா நம்ப வேண்டாம். பாஸ்ட் பர்சனும் ஏதாவது சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு லெட்ஸ் see clarity. Empress, Page of Cups. ஆஹா, ஹரப்பன். ஓ ஆல்ரெடி வந்து ஸ்டார் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் இருந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு மணி விஷயத்துல. ஆனா அந்த இது அதுக்கான அது சரி பண்றதுக்கான ஆஃபர் உங்களுக்கு வரும். அண்ட் எம்பரஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். சரியான கைடன்ஸும் வந்து கிடைக்கும். சரியான பதவியும் கிடைக்கும். மேபி நீங்க நம்பிக்கை இல்லாம உங்களை நீங்களே வந்து காயப்படுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து மேபி உங்களை காயப்படுத்துறவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மணி ரிலேட்டடாக மேபி உங்களை காயப்படுத்துறவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒரு நல்ல சில பேருக்கு ஜாப் மிஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லாம் லூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நியூ ஜாப் இருக்குது. அந்த நியூ ஜாப் உங்களுக்கு பார்க்க சின்ன ஒரு ஆஃபராக இருக்கலாம் மேபி சில பேருக்கு. அதனால என்னடா அது இந்த ஒரு சின்ன ஆஃபர் தான் நமக்கு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். இல்லை உங்களுக்கு வரக்கூடிய மணி கொஞ்சம் அமௌண்ட்டாக வந்து தெரியலாம். ஆனால் நம்பிக்கையாக இருங்க, அது வந்து பெரிய நல்ல விஷயத்தையும் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஹார்ட் பிரேக் ஆகலாம். இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர் பதவி ஆர் நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து அது கொடுக்க போகுது. ஓகே, கரியர் 8 of Swords. கரியர் ஒரு பிஸ்னஸ் சம்வாட் பார்க்கும்போது சில பேருக்கு இங்க என்ன தெரியுதுன்னா பெரியவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கலாம் மணி ரிலேட்டடா. ஓகே, மதர் எனர்ஜி இல்லை யாராவது ரிலீஜியஸ் மத தலைவர் சம்வாட் அப்படி தெரியுது. இல்லை யாரும் உங்களுடைய பாஸா இருக்கலாம். உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும். முதல்ல நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா பட் இங்க எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு. ஓகே, உங்களுக்கான போதுமான அளவுக்கான மணி வந்து உங்களுக்கு வருது. 8 of Swords. லெட்ஸ் see. நம்பிக்கையோட இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்கள் எந்த ஒரு ஸ்டக் எனர்ஜி இல்லாமல் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாஸ்ட்டு இமோஷ்னல் பிரச்சனைகளால் கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. ஆனால் அதிலிருந்து வெளியே வருவீங்க. ஒரு நியூ பிகினிங் உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க.
உங்களுடைய கரியரா இருந்தா புது விஷயத்தை நோக்கி நீங்க போக போறீங்க. ஓகே, அது உங்களுக்கு ஒரு சரியான கரியரா தான் அமையும். ரைட், இருக்குமோ இருக்காதோ, ஆல்ரெடி நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுல ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, இது எனக்கு சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னா அது சரியானதுதான். இல்ல இப்போதான் அப்படின்னா இந்த டேல உங்களுக்கு சரியான ஒரு பாதை அமையும். ஓகே, சரியான ஒரு பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகலையே அப்படின்ற கவலையில இருந்தா அதுலேருந்து விடுபட்டு நீங்க புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. அது அடுத்த நிலைக்கும் போகும். ஓகே, அப்படின்றதையும் பார்க்க முடியுது. நீங்க பாஸ்ட்ல உள்ள சில கவலைகளை நினைச்சிட்டு நியூ ஆஃபர் அக்செப்ட் பண்ணாம இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ அந்த நிலை மாறி நீங்க புரிஞ்சு போறீங்க, வரக்கூடிய ஆஃபர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்றத நீங்க புரிஞ்சு போறீங்க. ஓகே, now let's see what about relationship. Magician, இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காகவும் எடுத்துக்கலாம். தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லவ்வர்ஸ், நோ கான்டாக்ட் அப்படி போடுற விஷயங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கும் பொருந்ததான் செய்யும். தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஓகே, உங்க மனசுல யாரை நினைச்சிட்டு நீங்க பாக்குறீங்களோ அது கண்டிப்பா பொருந்தும். ஸோ மெஜிஷியன், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இல்லை ஆல்ரெடி நீங்கள் எஃபோர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெத்து, ஒரு நியூ பிகினிங் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு பிளானிங் போயிட்டே இருக்கு. ஓஹோ, ஸோ வாட் இஸ் திஸ் டெத்? Knight of Cups, King of Pentacles, Queen of Swords. Wow, Sun, 10 of Cups, 6 of very nice. Reunion பார்க்க முடியுது. ரீயூனியனுக்கான பிளானிங்கும் இருக்குது. ஓகே, அதுக்கான ஆக்ஷனும் தெரியுது, எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றதும் தெரியுது. 10 of Cups, காலம் மாறுது. ஓகே, நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா அமைய போகுது. Ten of Cups வேற பார்க்கணும். சில பேருக்கு இங்க Knight of Cups, நியூ பர்சன் இஸ் ஆல்சோ தேர். சில பேருக்கு புது லவ் வரலாம், புதுசா ப்ரப்போசல், அது மேரேஜ் வரையும் உங்களை எடுத்துட்டு போகும். அது நீங்க வேணான்னு சொல்றீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகே, எரிச்சலா இருக்கும், நான் கவனிக்கவே இல்லை. சாரி, பை 2 ஃபேன், வெரி சாரி, ஃபேன் ஆஃப். நார்மலே பை 2 நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐம் சாரி, சம் கன்ஃபியூஷன். சாரி. ஆக்சுவலி இது நம்ம May 2 என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ எஸ், ரீயூனியனும் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு புது லவ்வும் இருக்குது. ஓகே, கரியர், ஐ மீன் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ஆப்ஷன்ஸ் தெரியுது. பட் நீங்க எந்த ஆப்ஷனையும் திரும்பி பார்க்கலன்ற மாதிரி இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், உங்களுடைய நிலையில கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மாற்றம் வருது, ஒரு தெளிவு வருது, ஒரு நியூ பிகினிங் வருது. ஓகே, ஸோ நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களை நோக்கி வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. some positive things is going to be happened. ஓகேவா, நோட் பண்ணி பாருங்க. ஓகே, so thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.